soldiers. பொதுவாக நம்ம எல்லாருமே ஹாலிவுட் படங்களில் தமிழ் டப்பிங்காக பார்த்துட்டு இருப்போம். அதில் சில படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓஹோன்னு இருக்கும். அது சில படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதான் நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, இந்த கர்மத்துக்கு நான் இங்கிலீஷ் படம் இங்கிலீஷில் பார்த்துருவேன், ஏன் தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும் அப்படின்ட்டு நம்மள பல பேர் நினச்சிப்போம். வசனமாடா முக்கியம். உண்மையிலேயே இது இங்கிலீஷ் படத்தை இங்கிலீஷ்லேயே பார்க்கலாமா? இந்த தமிழ் டப்பிங்ன்றது ஒஸ்டா இல்லை அப்படின்னா தமிழ் டப்பிங் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி ஒரு ஆரிஜின் ஸ்டார்ட் ஆச்சு, இது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் டப்பிங்கை ஏன் கேவலமாக இருக்குது, அது எது கேவலமாக இருக்குது, உண்மையிலேயே இந்த தமிழ் டப்பிங்ன்றது எந்த அளவுக்கு தேவைன்றதான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். போகிற போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இப்போதான் கஷ்டப்பட்டு 1 லட்சம் வந்திருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் அடுத்தது 2 லட்சம் 3 லட்சம் போக முடியும். நம்ம பாதை 1 மில்லியன் தான். அதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. உங்களால் முடிஞ்சதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஜாயின் ஆயிடுங்க. போற வருஷம் போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். பொதுவாக நம்ம வீட்டில் படம் பார்க்குறோம் அப்படின்னா ஒன்று மொபைல் நோண்டுவோம், இல்லை அப்படின்னா சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், இல்லை அப்படின்னா யார்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். அந்த டைம் சப்டைட்டில் வச்சு படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணு மிக நேரத்தில் சப்டைட்டில் ஓடி போயிடும். கதை எங்கே ஓடுது அப்படின்ட்டு நமக்கே புரியாது. சில நேரங்களில் சப் இருந்தாலும் படம் புரியாது. பாஸ் பண்ணி தான் நீங்கள் கதையை புரிஞ்சாம இருக்கும். அந்த படமே தமிழ் டப்பில் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கதையை புரிஞ்சிக்க முடியும். திடீர்னு கவனம் மிஸ் ஆகினா கூட உங்களால் அந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டப்பிங் தான் கரெக்டாக இருக்கும். ப்ரோ தமிழ் டப்பிங் வர முட்டு கொடுக்காத ப்ரோ, தமிழ் டப்பிங்ல இருந்து மொக்கையா இருக்கும் ப்ரோ அப்படின்ட்டு நேத்து கமெண்ட் பாக்ஸ்ல பல பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரியும். கால் பண்ணியா தமிழ் டப்பிங் முக்கியம் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இது எங்க தொடங்குச்சு, இதனால கெட்டுச்சு, அது மட்டும் இல்லாம இந்த பேர்ல யாரும் நாவலை பார்க்கறாங்கன்றத கண்டிப்பா பார்த்தாகணும். ரைஸ் ஆஃப் தமிழ் டப்பிங். தமிழில் முதல்ல டப் பண்ண வெளிநாடு படம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது காந்தி தான். 1982 ரிலீஸ் ஆன அந்த காந்தி படத்தை, அதாவது 80s அந்த படத்தை 90s தான் டப் பண்ணியிருப்பாங்க. இது எழுத்து வடிவில் இதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நான் முதல்ல தமிழ் டப்பிங்ல பார்த்த படம் எது அப்படின்னா அது மம்மி ரிட்டர்ன்ஸ் தான். இது நல்லா ஞாபகம் இருக்குது. அதாவது நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் மல்லிகை தேட்டர் இருக்கும். அந்த தேட்டர் தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க இந்த படம் பார்க்கறதுக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு ஆக்கு தேல் மாதிரிலாம் வருவார். இப்படி வந்தோம் பயங்கரமாக நினச்சிட்டு இருந்தேன் அந்த காலத்தில். ஆனால் இப்போ பார்க்க தெரியுது அது கிராஃபிக்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு. அது வேறு டாபிக் வேறு மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சில ஹாலிவுட் படங்கள் தமிழ் டப் பண்ணிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் ரிலீஸ் ஆகிற வெளிநாட்டு ஹை பட்ஜெட் படங்கள் மட்டும்தான் தமிழ் டப் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஸ்பைடர்மேன், ஜுராசிக் பார்க், அப்புறம் டைட்டானிக் கூட பண்ணாங்க நினைக்கிறேன். டைட்டானிக் இந்த மாதிரி படங்கள் தமிழ் டப் பண்ணாங்க. ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் டப்பிங்கிற விஷயம் பூமானதுக்கு மெயின் காரணம் யார் அப்படின்னா அது நம்ம விஜய் டிவி தான். அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. ஹாலிவுட் டைம்ஸ் அப்படின்ட்டு வாரம் ஏதாவது இங்கிலீஷ் படத்தை தமிழ் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஹாலிவுட் படம், சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் படம், அதாவது நம்ம ஜாக்கி சான் அடிச்ச சைனீஸ் படங்கள் இருக்கு இல்லையா அந்த படம், அப்புறம் ஜெட்லி அடிச்சிருப்பா இல்லையா சைனீஸ் படம், அந்த படம்லாம் வாங்கிட்டு தமிழை டப் பண்ணி ராத்திரியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் வாரம் ஒரு படத்தை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பயங்கரமாக விளம்பரம் பண்ணுற மாதிரி பயங்கரமாக எடிட் பண்ணி புறமோ விட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஒரு கிங் காங் படம், அந்த படத்துக்கு நம்ம ஊர் பாட்டை போட்டு பயங்கரமாக மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில். மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. கிங் காங் லிவ்ஸ். நான் போறேன் எனக்கு வேணாம். இந்த மாதிரி நம்ம ஊரில் தமிழ் டப்பிங் வளர ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி தமிழ் டப்பில் நம்மளால தொடர்ந்து படம் பார்க்க ஆரம்பிச்சனால பல பேர் ஹாலிவுட் படங்களை விரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் படத்தை தமிழ் டப் பண்ணால் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியும் மக்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் தமிழ் டப்பிங்கான ஒரு தேவை அதிகமாக வளர ஆரம்பிச்சுது. உண்மையாக சொல்லலாம் அப்படின்னா அந்த காலத்தில் டப்பிங்ன்றது நல்லா இருந்துச்சு அப்படின்னா பயங்கர பங்கமாக இருந்துச்சு. உண்மையிலேயே பயங்கர குவாலிட்டியாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு இந்த சாம் ரேமியோட ஸ்பைடர்மேன் இருக்கு இல்லையா, அதுல இந்த ஜே ஜெரா ஜான்சனுக்கு வாய்ஸ் கொடுத்தது யாரு அப்படின்னா நம்ம MS பாஸ்கர் தான்.
இவன் நான் ஏற்கனவே பட்டாபியா சின்ன பாப்பா பெரிய பாப்பா பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து படங்கள்லையும் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கேரக்டருக்கு இவர் தான் வாய்ஸ் கொடுத்தாருன்னு சொன்ன உடனே எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இவர் கொடுத்த வாய்ஸ்ன்றது அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். உண்மையிலேயே இங்கிலீஷில் எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. பயங்கர குவாலிட்டியாக இருந்திருக்கும். சமையல் அறைக்கு மொசைக் போடலாமா இல்லை டைல்ஸ் போடலாமான்னு கேட்டு சொல்ல சொன்னாங்க. மண்ணலின் தலையில போட சொல்லு. சரி சார். சில படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் பார்க்குறத விட தமிழில் தான் வந்து பயங்கர காமெடியாகவும் பயங்கர கலக்கலாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு டாக்டர் டூலிட்டில் ஒரு படம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் காமெடியாக தான் இருக்கும். ஆனால் தமிழில் இந்த அனிமல்ஸ் பேசும்போது பயங்கரமாக காமெடியாக பயங்கர கலக்கலா டப்பிங் பண்ணியிருப்பாங்க. 5 கிலோ அரிசிக்கு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலுக்கு ஆசைப்பட்டு யாருமே எடுத்துறாதீங்க. செம்ம நாட்டுக்கட்டையா இருக்கால. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷாங்காய் நூன் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். இதில் நம்ம ஓவன் வில்சன் கேரக்டர் வந்து மெட்ராஸ் பாஷை பேசுகிற மாதிரி தமிழ் டப்பிங் பண்ணியிருப்பாங்க. முன்னாடினா இந்த கேரக்டர் வந்து வைல்டு வெஸ்டை சேர்ந்தவர். ஸோ வந்து இங்கிலீஷில் அது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் தமிழ் டப்பிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் காட்டணும் அப்படின்றதுனால மெட்ராஸ் பாஷை பேசுகிற மாதிரி இந்த கேரக்டரை பயங்கர கலக்கலா காமெடியாக தமிழ் டப்பிங் பண்ணியிருப்பாங்க. நீயும் என்னை பற்றி நல்ல பெருமையா பேசு, என்னை கவுத்து விட்டுறாத. நான் வேணா உனக்கு கோயில் கட்டுறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் என்ஜாய் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம ஊருக்கு சில விஷயம் கனெக்ட் பண்ண அப்படின்றதுனால இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து தமிழ் டப்பிங் டீம் மாற்றிருப்பாங்க. அதுவுமே நம்ம கனெக்டிவிட்டியாக இருக்கும், நமக்கு அது என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தமிழ் டப்பிங் அப்படின்றது பயங்கர மாசா பயங்கர கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது குறுக்க கௌஷிக் மாதிரி வந்தவர் தான் நம்ம அண்ணன் வந்து குறுக்க கௌஷிக் மாதிரி நின்றதுக்கு அப்புறம் தான் இந்த தமிழ் டப்பிங்னாலே கேவலம், தமிழ் டப்பிங் கேவலமாக தான் இருக்கும், இங்கிலீஷ் பார்த்து இங்கிலீஷ் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு டாக் இங்கே பயங்கரமா பரவ ஆரம்பிச்சுது. ஸோ அந்த அண்ணன் யாரு, அந்த அண்ணனால என்ன நடந்துச்சு அப்படின்றதான் முக்கியமாக பார்த்தாகணும். ஃபால் ஆஃப் தமிழ் டப்பிங். பொதுவாக இந்த மார்வல் டிசி மாதிரியான பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வந்து தமிழ் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த டைம் ஒரு கேரக்டருக்கு ஒரே வாய்ஸ் ஆக்டர் தான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரியா அது எண்ட் கேம் பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷமா அது 10 வருஷமா பேசிக்கிட்டு இருந்த கேரக்டரோட ஆக்டர் வாய்ஸை விட்டு நம்ம விஜய் சேதுவை கூப்பிட்டு வந்து அயன் மேனுக்கு பேச வச்சிருப்பாங்க. இது சரியா கேட்டீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் 100க்கு 200% தப்பு தான். அயன்மேன் கேட்டு அப்படின்றது ஒரு பணக்காரன், ஒரு புத்திசாலி, அவன் ஒரு சயின்டிஸ்ட். ஆனா நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் என்ன மாதிரி வாய்ஸ் கொடுத்துருப்பாரு அப்படின்னா இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்துல இருந்த சுமார் மூஞ்சி குமார் கேரக்டர் என்ன பேசுமோ அந்த மாதிரி வாய்ஸா கொடுத்துருப்பாரு. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். என்ன பண்ணா சுமார் முஞ்சுகுமாருக்கும் டோனி ஸ்டாருக்குமே சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. ஒருவேளை மார்வெல்லே வந்து சுமார் முஞ்சுகுமார் மாதிரி கேரக்டர் இருந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா கரெக்டாக வந்திருக்கும். ஆனால் இவர் வாய்ஸ் கொடுத்ததுன்றது உண்மையிலே வந்து மிக மிக தப்பான விஷயம். இந்த என்கேம் படம் வர வரைக்கும் அயன்மேன் வாய்ஸ் யார் பேசுறாரு அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் வந்து உண்மையான வாய்ஸ் ஆக்டர் யார் அப்படின்ட்டு நமக்கே தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அயன்மேனையே வெறுக்கிற மாதிரி தான் நம்ம அண்ணன் டப்பிங் பண்ணியிருப்பார். என்ன பற்றி என்ன அப்படின்னா இது இந்த ஆக்டர் மேலேயோ இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் மேலேயோ தப்பு கிடையாது. இது யார் தப்பு அப்படின்னா மார்வல் இந்தியா தான் இதில் முக்கிய காரணமே. ஓ எல்லாமே இவர் தானா? ரொம்ப நன்றியா. நீ இருடா, எங்க போற? அது டிஸ்னிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. ஒரு கேரக்டருக்கு இவங்க தான் வாய்ஸ் தரணும் அப்படின்ட்டு பல வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இதை நான் சொல்ல, டிஸ்னியோட கார்ட்டூன்ஸுக்கு டப்பிங் பண்ண டப்பிங் ஆர்டிஸ்டே வந்து இதை சொல்லியிருப்பாரு. ஒன்ஸ் நீங்கள் அப்ரூவ்ட் ஆகிட்டீங்கன்னா 20 வருஷம் இல்லை 30 வருஷம் ஆனாலும் நீங்கள் மட்டும்தான் அந்த கேரக்டருக்கு பேசணும். ஆனால் இவங்க அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு பல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. குவாலிட்டிலாம் கிடையாதுப்பா, இந்த படத்தை சேல் பண்ணி ஆகணும், யாருக்குலாம் தெரியலையா அது தெரிஞ்சா கூடு இப்போ டப்பிங் பண்ணு எப்படியா விளம்பரம் பண்ணு அப்படின்ட்டு எல்லா படத்தையும் வந்து கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உதாரணத்துனா லயன் கிங் படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிமோன் வாய்ஸுக்கு ராமு அப்படின்னு டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் வந்து பல வருஷமா டப்பிங் பண்ணிட்டு இருந்தார். ஜடேஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம டிமோன் வாய்ஸ் வந்து அவர் வாய்ஸ் தான் பக்காவாக இருக்கும். ஆனால் இந்த லயன் கிங் படம் லைவ் ஆக்ஷனில் வரும்போது சினிமா ஆர்டிஸ்டை கூப்பிட்டு வந்து டப்பிங் பண்ண வச்சுருப்பாங்க. நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படத்தை வந்து பார்த்து வரீங்க அப்படின்னா நீங்க ஸ்கிரீனை பார்க்கணும் அவசியம் இல்லை, கண்ண முன்னாலே தெரியும் இதை அவர் தான் பேசுறாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் வந்து இந்த அயன்மேன் கேரக்டரும் இந்த டிமோவா கேரக்டரும் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி சினிமா ஆர்டிஸ்டை கூட்டு வச்சு டப்பிங் பண்ணனால கண்ண முன்னா எனக்கு டிமோனோ பும்பாவோ தெரியல, அங்க இருந்த சினிமா ஆக்டர்ஸ் தான் வந்து தெரிஞ்சிருந்தாங்க. அதாவது நம்ம ரோபோ சங்கரம் சிங்கம் புலியும் இப்பயும் சொல்றேன், இந்த ஆர்டிஸ்டோட தப்பு கிடையாது, உங்களை கூட்டு வந்த டிஸ்னி இந்தியா தான் காரணம். என்னால தாங்க முடியலையேடா சார் இவனை என்ன பண்ண சார்?
இதுவும் இந்த பிரச்சனை எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது தமிழில் மட்டும் தான் நடக்குது. சரியா சொன்னா அப்படின்னா இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் வந்து இல்லையா என்கேமுக்கு முன்னாடி அதுக்கு வந்து தெலுங்குல வந்து பக்காவாக ப்ரமோஷன் பண்ணியிருந்தாங்க. சரியா சொன்னா அப்படின்னா இந்த இன்ஃபினிட்டி வாரில் தான் வந்து தானோஸ் வந்திருப்பான். இந்த தானோஸ் வந்து இந்த படம் முதல்ல பெருசாக வரான் அப்படின்றனால இந்த புது கேரக்டருக்காக ஆக்டர் ராணாவை வந்து தெலுங்குல டப்பிங் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு புது கேரக்டர் அப்படின்றனால இந்த வாய்ஸ் கரெக்டாக இருந்திருக்கும். இதுல எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. 10 வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்த அயன்மேன் வாய்ஸை தேவையே இல்லாமல் மட்டமாக டப்பிங் பண்ணி தமிழில் மட்டும்தான் இந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்படி என்னடா இவர் உனக்கு துரோகம் பண்ண, இப்படி அநியாயமா அவரை கொன்னுட்டியே. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இதை பார்த்துப்பட்டு பல பேர் தமிழ் டப்பிங் ஒஸ்ட்டு, தமிழ் டப்பிங் கேவலமாக தான் இருக்கும், அதை பார்க்கறதுலாம் வந்து படிக்க தெரியாதவங்க, படிச்சுக்க மட்டும் தான் வந்து இங்கிலீஷில் பார்ப்பாங்க, அதுதான் ரைட் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மேம்போக்கான ஒரு முட்டாள்தனம். பூமர் ஆரம்பிச்சா மத்தியா யங் பூமர். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டப்பிங் அப்படின்றது ஆர்ட் அப்படின்றதுனால இது டிரான்ஸ்லேட் ஆகிற மாதிரி நம்ம உட்காந்து பார்க்க முடியாது. இங்கிலீஷில் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு பெருசாக போகுதுன்னா தமிழில் அருவி அப்படின்ட்டு டக்குனு முடிஞ்சிடும். அதே மாதிரி தமிழில் பெருசாக ஒரு வேர்டு இங்கிலீஷில் டக்குனு முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இந்த டைம் டியூரேஷன் உள்ள இந்த வேர்டெல்லாம் வந்து கரெக்டாக அடுக்க முடியாது. இதனால லிப்சிங் சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸோ பார்க்குறவங்களுக்கே வந்து காண்டாயிரம், என்னடா அது இது ஒன்று ஓடுது அது ஒன்று ஓடுது அப்படின்ட்டு. ஸோ அந்த சீனில் லிப் சிங்க் ஆகிற மாதிரி சரியான வார்த்தையெல்லாம் வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். அங்கதான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் வேலை பார்த்தாகணும். ஸோ இந்த ஒரு காரணத்தால தான் இது ஆர்ட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இது மட்டும் இல்லாமல் ஃபேன் டப் அப்படின்ற விஷயம் இது தமிழ் டப்பிங்க்கு அசிங்கத்தை ஏற்படுத்துது. ஃபேன் டப்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்கன்னு தெரியும். அதாவது ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படத்தை வந்து அஃபிஷியலாக ரைட்ஸ் வாங்கி அஃபிஷியலாக டப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து தேட்டரில் ஓடும். சில ஃபேன்ஸ் வந்து இந்த படம் தமிழ் டப்பிங்கே இல்லையே நம்ம பண்ணலாமே அப்படின்ட்டு அவங்க வாலண்டராக வந்து சிலதை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த மாமா படம், இந்த ஒபிலியன் படம், இந்த லாலா படம், இந்த படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டப்பிங் கிடையவே கிடையாது அஃபிஷியலா. இதனால வந்து ஒரு டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்றாங்களா இல்ல ஒரே ஆளே வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்களா அப்படின்னு தெரியல. இவங்க படம் டப்பிங் பண்ணாம ஒரே வாய்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி படத்தை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறாங்க. எவ்வளவு நேரம் இருந்தீங்க? அவர் இனிமையானவர், எப்படி இருந்தாலும் சுற்றி இருப்பதை விரும்புகிறேன். என்னடி வாய்ஸ் இது? இதை பார்த்து சில பேர் நினைக்கிறாங்க அப்படின்னா ஓ தமிழ் டப்பிங் இப்படிதான் இருக்கும் போல, ரொம்ப கேவலமாக இருக்கும் போல அப்படின்ட்டு தப்பான விஷயத்த நினச்சிக்கிறாங்க. நம்ம ஊர்லேயே வந்து ஃபேன் பேஜ் ஃபேன் டப்புக்கெலாம் வந்து நிறைய பேர் அர்த்தம் தெரியாது. ஃபேன் பேஜ் வேறு அஃபிஷியல் பேஜ் வேறுன்றே நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி தான் வந்து இந்த ஃபேன் டப்பும் அஃபிஷியல் டப்பிங்கும். சரி ப்ரோ இங்கிலீஷ் பார்த்து இங்கிலீஷில் பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது, நான் தான் பார்ப்பேன் அப்படின்னா அது கூட சுய விருப்பம். யாருமே வந்த படத்தையும் பார்க்கலாம், என்ன படத்தையும் பார்க்காம இருக்கலாம், அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அது யாரும் தப்பு சொல்லவே கூடாது. தப்பு சொன்னால் அது வந்து தப்பு 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 தப்பு. இங்கிலீஷ் படத்தை இங்கிலீஷில் பார்த்துட்டு தமிழ் டப்பிங் மொத்தம் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா இத்தனை வருஷமாக நல்லா குவாலிட்டி டப்பிங் பண்ணிட்டு வர அத்தனை டப்பிங் ஆர்டிஸ்ட்டுமே வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு செயல் தான். இது சாதாரணமாக இருந்தால் பரவாயில்ல, இது வந்து நம்மளோட பொது புத்திக்குள்ளே வந்துருச்சு. உதாரணத்துக்கு நம்ம எஸ்கேனா போட்டிருந்த பால்மேன் பாரிஸ் பிளாக் கலர் டிஷர்ட் போட தான் கெத்து அப்படின்ட்டு டூப்ளிகேட் போட்டு இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இங்கிலீஷில் பார்த்தா தான் கெத்து அப்படின்ற மாதிரி பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இது சரியான விஷயமா கேட்டீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்கவே தப்பான விஷயம் தான். உதாரணத்துக்கு பெருமைக்கு எருமை மேய்க்கிற மாதிரி ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா இதுதான் வந்து ரியாலிட்டி. Soldiers, wake up to reality. உதாரணத்துக்கு நம்ம எல்லாமே வந்து தமிழ் டப்பிங்கே வேணாம், நம்ம வந்து ஃபுல் இங்கிலீஷில் தான் பார்ப்போம், அதேமாரி வந்து எந்த தமிழ் படமே வேணாம் நம்ம இங்கிலீஷ் படம் தான் பார்ப்போம் அப்படின்னு பிளான் போட்டு கதை புரியுதோ புரியலையோ நம்ம இங்கிலீஷில் மட்டும் தான் பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாமே இங்கிலீஷில் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தமிழில் யாருமே டப் பண்ணவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு இந்தியன் டப்பிங் வரும், தெலுங்கு டப்பிங் வரும், மலையாள டப்பிங் வரும், ஆனால் தமிழ் டப்பிங் வராது. ஏன்னா இதை இங்கிலீஷில் பார்க்குறியா அப்படின்னு டப்பிங் பண்ணி விட்டுருவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊரில் வந்து அனிமி அப்படின்ற விஷயம் பெருசாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது தமிழ் டப்பிங் பண்ணப்படாது தான். ப்ரோ யார் சொன்னது ப்ரோ, நான் என் ஃப்ரெண்ட்லாம் பார்ப்போம் ப்ரோ அப்படின்ட்டு பல பேர் கொந்த லிஸ்ட்டு 63 வரீங்க எனக்கு தெரியும். என்ன அப்படின்னா நருட்டோ அப்படின்றது நருட்டோ பார்த்தா நம்மளாருக்கும் தெரியும், ஆனால் சாதாரண பொதுமக்கள் பல பேருக்கு நருட்டோன்னு ஒரு ஷோ இருக்கிறது தெரியுமா கேட்டீங்க அப்படின்னா என்ன சார் விசித்திரமா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறேங்க. அட்டாக் அண்ட் டைட்டன் அப்படின்னு ஒரு அனிமி இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லவே இல்லை. இதோட காரணம் அப்படின்னா இந்த அனிமிலாம் வந்து தமிழ் டப் செய்யப்படாததான் மிக முக்கியமான காரணமே. ஒரு சாதாரண ஆள்கிட்ட போயிட்டு சின்சான் தெரியுமா கேட்டீங்க அப்படின்னா சின்சான் தெரியும், டோரேமான் தெரியுமா கேட்டீங்கன்னா டோரேமான் தெரியும், ஈரநகர் தெரியுமா கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா யாருக்குமே தெரியவே தெரியாது. பாஸ் எனக்கே தெரியாது.
ஸோ தமிழ் டப்பிங் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்தான். நல்லா இருக்கிற தமிழ் டப்பிங்கே வந்து பல பேர் தப்பாக சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சில காரணங்கள் தான் காரணம். ஸோ அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் படம் இங்கிலீஷ் தான் கெத்து அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வெறுப்பேற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ் டப்பிங் பார்க்கலாமா, தமிழ் டப்பிங் பார்க்கலன்னு சொன்னால் அது வந்து சில பேர் தப்பாக நினச்சிடாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து அதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த மாதிரி கடன்லாம் வந்து வேற ஏதாவது பேசலாம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோலிவுட் பற்றின விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் சினிமா பற்றின விஷயங்கள்லாம் வந்து இந்த கோலிவுட் கந்தசாமி வந்து கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்கள் இந்த எபிசோட்லாம் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் போயிட்டு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் இருக்குது. கில்மா தாட்டை பற்றி கூட பேசியிருக்கேன், போய் பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.